லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். நீ இதே மாதிரி எப்பவும் சந்தோஷமா இருக்கணும். உனக்கு நான் இருக்கேன். சரி, நீ போய் நிம்மதியா தூங்க. தூக்கம் வரலனா? தூக்கம் வரலனா நான் வந்து தாலாட்டு பாடுறேன். ஒண்ணு வேணாம், நானே தூங்கிக்கிறேன். நீ கிளம்பு. குட் நைட். பை. தைரியம் இருந்தா இந்த நேரத்துல சஞ்சய் கூட தனியா வெளியே சுத்திட்டு இருப்ப. கேவலம் ஒரு வேலைக்காரி நீ அவனை கட்டி புடிச்சிட்டு நிக்கிற. கைய விடுறி. எதுக்கு எடுத்தாலும் கைய உங்கிற வேலை வச்சுக்காத. நான் திருப்பி அடிச்சா நீ தாங்க மாட்டே. நீ என்ன திருப்பி அடிப்பியா? இந்த நிமிஷம் ஆண்டிய கூப்பிட்டு நீ என்ன அசிங்கம் பண்ணிட்டு வந்திருக்கேன்னு அனௌன்ஸ் பண்ணேன்னு வையே, தெருவுல போற நாயை அடிக்கிற மாதிரி அடிச்சு தரன்னு இழுத்துட்டு போய் உன்னை ரோட்ல தள்ளிடுவாங்க. அப்படி சொன்னா அதுல சஞ்சயும் அஃபெக்ட் ஆவான். இந்த ஃபேமிலியும் சஃபர் ஆகுமே தான் நான் அமைதியா இருக்கேன். ஏன்னா எனக்கு ஒரு விஷயம் தெளிவா தெரியும். சஞ்சய் ஆண்டி பேச்சு மீற மாட்டான். அவனை மயக்கி நீ உன் பக்கம் இழுத்து வச்சிருக்க. அது ரொம்ப நாள் நீடிக்காது. அம்மா முக்கியமா காதல் முக்கியமான முடிவெடுக்கிற சிச்சுவேஷன் வந்தா அவன் எப்பவும் அம்மா தான் முக்கியம்னு முடிவெடுப்பான். அதனால எனக்கும் சஞ்சய்க்கும் தான் கல்யாணம் நடக்கும். மரியாதையா நீ இந்த ட்ராக்ல இருந்து விலகிக்கிறது உன் ஃபியூச்சருக்கு நல்லது. நாம என்ன முயற்சி பண்ணாலும் நம்ம தலையில என்ன எழுதி வச்சிருக்கோ அதுதான் நடக்கும். அதை யாராலையும் மாத்த முடியாது. அப்போ எங்க கல்யாணம் நடக்காதுன்னு சொல்றியா? ஏய், உனக்கு நான் சவால் விடுறேன்டி. உன் கண்ணு முன்னாடி சஞ்சய் என் கழுத்துல தாலி கட்டுவான். அத பார்த்து நீ அணுவா துடிச்சு சாவ. அத நான் பாப்பேன். அதுக்காகவே நீ இந்த வீட்ல இருக்கணும்டி. பாக்கலாம். பாக்கலாம். நான் சொன்ன மாதிரி பல வருஷமா ஜெயிச்சிட்டு இருந்த ஒரு டீமை நீ தோக்கடிச்சிட்ட. அம்மா சகுந்தலா, இப்படியாக நான் நினைச்சு கூட பார்க்கலாமா? இத்தனை வருஷமா நம்ம சொன்ன பேச்ச கேட்டு நடந்த பயல்க இன்னைக்கு நம்மளை எதிர்த்து பேச ஆரம்பிச்சுட்டாங்களேமா. 2 ஊர்லயும் நாம வச்சதுதான் சட்டம்னு இருந்துச்சு. ஏதா வந்த ஒரே நாளே எல்லாத்தையும் மாத்திட்டாலேமா. எனக்கு ரொம்ப அவமானமா இருக்குமா. எனக்கு வர கோவத்துக்கு என்ன பண்ண போறீங்க? என்ன அவ வீட்டுக்குள்ள வச்சு அவமானப்படுத்தினா, உன்னை என்னையும் கோயில்ல வச்சு அவமானப்படுத்தினா, இதுக்கு நம்ம பழி தீர்த்தே ஆகணுமா?
இல்லனா நம்ம வாழ்றதுலயே அர்த்தம் இல்லம்மா. அதான் கேக்குறேன், என்ன பண்ண போறீங்க? ராத்திரியோட ராத்திரியா அந்த மொத்த குடும்பத்தையும் கருவா இருக்கணும். ம். காலையில விடியறதுக்குள்ள அந்த வீடு இல வீடா இருக்கும். அம்மா அம்மா என்னடா ஏன்டா பதட்டமா இருக்க? அந்த மானசாவ வேதா வீட்டை விட்டு துரத்தினாலும் அவ புருஷன் கூட அவ சந்தோஷமா தான் வாழ்ந்துகிட்டு இருக்கா. என்ன வேணான்னு சொல்லிட்டு அவ இப்படி வாழ்றது என்னால தாங்கிக்கவே முடியலம்மா. இந்த ஊரை விட்டு போகும்போது எப்படியாவது அவங்க அம்மா கூட சேர்ந்துடலாம் நினைச்சுக்கிட்டு இருக்காமா. அவ நிம்மதியா வாழவே கூடாதுமா. அந்த குடும்பத்தோட அவ சேரவே கூடாதுமா. அந்த குடும்பத்துல யாருமே உயிரோட இல்லைன்னா அவ அனாதை தானே. அதுக்கப்புறம் அவ எப்படிடா சந்தோஷமா இருப்பா? ஏற்கனவே அவங்களை கொல்ல ட்ரை பண்ணிருக்கோமா, ஆனா தப்பிச்சிட்டாங்களேமா. இனி எப்படிமா? எல்லாம் அந்த வித்யாவால வரதுமா. அந்த வீட்டுக்கு ஒரு கேடைய மாதிரி வந்திருக்காமா. வர பிரச்சனை எல்லாத்தையுமே அவ தனியாலாம் சமாளிக்கிறாமா. இன்னைக்கு அவ மட்டும் களத்துல இறங்கலன்னா நாம தான் வின் பண்ணிருப்போம். முதல்ல அவளை தூக்கணுமா. தூக்குறேன். அதுக்கு முதல்ல அந்த வீட்ல நமக்கு சப்போர்ட்டா ஒரு ஆளை ரெடி பண்ணணும்டா. அந்த ஆளை வச்சுதான் மொத்த குடும்பத்தையும் முடிக்கணும். அந்த வீட்ல இருந்து நமக்கு யாருமா ஹெல்ப் பண்ணுவா? சித்தப்பா சொல்லுமா. இறங்குனா எவனாலையும் சமாளிக்க முடியாத ஒரு 10 பேரை ரெடி பண்ணுங்க. இன்னைக்கு ராத்திரியே நீங்க சொன்னதை நடத்தி காட்டும். ம், அந்த குடும்பத்துல ஒருத்தர் 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 மிஞ்ச கூடாது. ம். சரிம்மா, இப்பவே வர சொல்றேன். நாம என்ன முயற்சி பண்ணாலும் நம்ம தலையில என்ன எழுதி வச்சிருக்கோம் அதுதான் நடக்கும். ச்சே. ஹலோ, யாரு? பிரீத்தி, அந்த வீட்ல வித்யான்னு ஒருத்தி இருக்கிற வரைக்கும் நீ வேதவலியோட மருமகளா ஆகவே முடியாது. அவ்வளோ ஈஸியா அவ அந்த இடத்த உனக்கு விட்டு கொடுத்துட மாட்டான். ஹலோ, யாருங்க நீங்க? என்ன வேணும் உங்களுக்கு? நான் யாருன்னு உனக்கு தெரிஞ்சுக்கணும்னா கொஞ்சம் வெளியே வா. உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி பேசணும். பயப்படாத, நான் உனக்கு ஹெல்ப் பண்ணதா வந்திருக்கேன். வாமா பிரீத்தி. நீங்க தான் எனக்கு கால் பண்ணீங்களா? ஆமா, நான் தான் உனக்கு கால் பண்ணேன். என்ன விஷயம்? எல்லாம் உன் வாழ்க்கைய பத்தி தாமா. உனக்கு அந்த வீட்ல வேதாவை தவிர வேற யாரோட சப்போர்ட்டும் இல்லைங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும். ஆனா வித்யாவுக்கு அப்படி இல்லையே. நீ கல்யாணம் பண்ணிக்க போற சஞ்சய் உட்பட அந்த வீட்ல இருக்கிற எல்லாருமே அவ பக்கம் தானே. அவ வித்யாங்கிறது உங்களுக்கு தெரியுமா? எனக்கு அது எப்பவோ தெரியும். ஆனா நான் அந்த குடும்பத்தோட பரம எதிரி. அதனால நான் சொல்றத யாரும் நம்ப மாட்டாங்க. இத பார், அதனால இப்ப நான் அதை பத்தி பேசுறது இல்ல. வேதா என்ன எதிரியா நினைச்சாலும் நான் என் எதிரியா இப்ப நினைக்கிறது வித்யாவை தான். வேதாவுக்கு சம்பந்தியாக வேண்டிய என்ன எதிரியா மாத்துனது அந்த வித்யா தான்.
உன் அண்ணனை கூட கோர்ட்ல நிக்க வச்சு அவமானப்படுத்தி அவ குடும்பத்தோட சேர்ந்து அடிச்சு நாசம் பண்ணாங்கல்ல. இங்க பாருங்க, அதெல்லாம் என் பர்சனல். அத பத்தி நீங்க பேச வேண்டாம். இத பார், உன் அண்ணனுக்கு வந்த அதே நிலைமை உனக்கு வர ரொம்ப நேரம் ஆகாது பிரீத்தி. அந்த வித்யா சஞ்சய் அடையறதுக்கு என்ன வேணாலும் செய்வான். எதிரிக்கு எதிரி நண்பன்னு தானே சொல்லுவாங்க. அந்த வகையில அவளை காலி பண்ண நான் உன்கிட்ட இப்ப ஹெல்ப் கேக்குறேன், அவ்வளவுதாம்மா. இத பாரு, இதுல உன் பேர் வெளியே வராது. நான் சொல்றத கரெக்டா செஞ்சா போதும். காதும் காதும் வெச்ச மாதிரி வேலைய கச்சிதமா முடிச்சிடலாம். ரொம்ப யோசிக்காத பிரீத்தி. அந்த வித்யா அங்க இருக்கிற வரைக்கும் நீ நினைக்கிறது எதுவுமே அந்த வீட்ல நடக்காது. சரி, இப்ப நான் என்ன பண்ணணும்? ஆ, அப்படி கேளு. நீங்க சொன்னதை செஞ்சு முடிச்சிட்டு நானே இன்ஃபார்ம் பண்றேன். சரிம்மா, வா போலாம். பிரீத்தி, என்னடி பண்ணிட்டு இருக்க? இவ வேதாவோட எதிரி. இவ கூட உனக்கு என்ன பேச்சு? மா, எனக்கு இவங்கள பத்தி ரொம்ப நல்லாவே தெரியும். இவங்க வித்யாவால நிறைய அஃபெக்ட் ஆயிருக்காங்க. எனக்கும் அவ இப்ப போட்டியா நின்னுட்டு இருக்கா. அவளை நான் ஏதாச்சும் பண்ணா பிரச்சனை ஆகுமா? அதான் இவங்கள வச்சு அவ கதையை முடிக்கலாம்னு நினைக்கிறேன். வித்யா ஒரு ஆள காலி பண்றதுக்கு நாம இவ்வளவு ரிஸ்க் எடுக்கிறோம். இத பாரு, அப்படின்னு தான் அவகிட்ட சொல்லிருக்கோம், அவ்வளவுதான். ஆனா மொத்த குடும்பத்தையும் காலி பண்ணிட்டு பழி அந்த பிரீத்தி மேல போட்டுட்டு நாம தப்பிக்க போறோம். பாவம்டா, வித்யா மேல இருக்கிற கோபத்துல என்ன செய்யறோன்னே தெரியாம நான் சொன்னதுக்கெல்லாம் சரின்னு அவ தலையாட்டிட்டு போறான். கிச்சன்ல என்ன பண்ற நீ? மேடம், வேதாம்மா என்ன வர சொல்லலன்னு சொல்றாங்களே. என்னாச்சு? பிரீத்தி மேடம், வேதாம்மா என்ன வர சொன்னதா சொன்னாங்க.
நான் போய் கேட்டேன், அவங்க கூப்பிடவே இல்லைன்னு சொன்னாங்க. உன்னை யாரு வேதா ஆண்டியை போய் பார்க்க சொன்னா? நான் என் அம்மாவை போய் பார்க்க சொன்னேன். இல்லையே மேடம், நீங்க தான் சொன்னீங்க. நான் என் அம்மா கூப்பிட்டாங்கன்னு தான் சொன்னேன். வேதா ஆண்டின்னு சொன்னனா? நான் தான் கவனிக்கலையோ? சரி, நான் போய் என்னன்னு கேட்டு வந்துடுறேன். ஒன்னும் வேண்டாம், நானே அப்புறம் பேசிக்கிறேன். பால் காஞ்சிருச்சு, எல்லாருக்கும் எடுத்துட்டு போய் கொடு. சரிங்க மேடம். உனக்கு என்ன? நீ கிச்சனுக்கெல்லாம் வர ஆள் இல்லையே. சின்ன வெளியே போனதுனால பால் பொங்காம நின்னு பாத்துக்கிட்டேன். இதெல்லாம் உனக்கு ஒரு டவுட்டா? பெரிய சிஐடிவை இன்வெஸ்டிகேட் பண்ண வந்துட்டான். வாணிமா, உங்களுக்கு பால்? நான் அப்புறமா குடிக்கிறேன். சரிங்க. அப்பா பால். ஐயா, ஐயா, வாங்க. அம்மா, ம் பால் எடுத்துக்கணுமா? என்ன சின்ன சாப்பிட்டியா? சாப்பிட்டேன். மேடம், பால் எடுத்துக்கங்க. எனக்கு வேண்டாம். நாட்டு பசும்பால் மேடம், நல்லா இருக்கும், எடுத்துக்கங்க. நான் நைட்ல பால் குடிக்கிறது இல்ல, எடுத்துட்டு போ. மேடம், சூடா இருக்கு, எடுத்துக்கங்க மேடம். வேண்டான்னு சொல்றேன்ல. என்னாச்சு உங்களுக்கு?
பால்ல நான் கலந்த தூக்கு மாத்திரைக்கு இந்நேரம் எல்லாரும் நல்லா தூங்கிட்டு இருப்பாங்க. மார்னிங் வரைக்கும் இந்த வீட்ல என்ன நடந்தாலும் யாராலையும் எந்திரிக்கவே முடியாது. அவங்களை இப்ப வர சொன்னா கரெக்டா இருக்கும். ஹலோ, நீங்க சொன்ன மாதிரி எல்லாருக்கும் பால்ல தூக்கு மாத்திரையை கலந்து கொடுத்துட்டேன். எல்லாரும் நல்லா தூங்கிட்டு இருக்காங்க. இப்ப வந்தீங்கன்னா நம்ம எதிரி கதையை ஈஸியா முடிச்சிடலாம். வெரி குட். கில்லி மாதிரி வேலை செய்திய பிரீத்தி. முன்னாடியே நான் உன்னை பார்த்திருந்தேன்னா நான் நினைச்சதையெல்லாம் எப்பவோ முடிச்சிருப்பேன். சரி சரி, சீக்கிரம் அனுப்பி வைங்க. இப்பவே அனுப்பி வைக்கிறேம்மா. வித்யா, நீ எனக்கு போட்டியாடி? நாளைக்கு காலையில உன் போனோம் இந்த ஊர் தெருவுல கிடக்கும்டி.